ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிஎன்சி மிஷினில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. மெக் லைஃப் சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎன்சி மிஷின்ஸில் நிறைய டவுட்ஸ் எது இருக்கோ எல்லாமே நம்ம இந்த சேனலில் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ சிஎன்சி மிஷினில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும் ஆன், ரெட் கலர் பட்டன் வந்து ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த பட்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது மிஷினை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷனல் ஸ்டாப் அது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு பிளாக் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிளாக்காக நம்ம நிப்பாட்டி ஓட்டுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளாக் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 10 பிளாக் எழுதியிருக்கோம் அப்படின்னா இடையில இருக்க 2 லைன் மட்டும் நம்ம தேவையில்லை அப்படின்றப்போ நம்ம பிளாக் ஸ்கிப் பண்ணும்போது அந்த பிளாக் டெலீட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ரன், ப்ரோக்ராம் செக், மிஷினில் அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் செக் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரையல் ரன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி புஷ் பட்டன் ஒன்று இருக்கும். இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன் வந்து இப்போ மிஷின் வந்து எமர்ஜென்சியான டைமில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்பிண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாக் மோட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஜாக் மோட் ஃபங்க்ஷனில் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஓவர் ஃபீட் ரேட் இருக்கும். எல்லோ கலர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் பட்டன் வந்து ஆக்சிஸ் ஃபீட் ரேப்பிட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இஜெட் மைனஸ் எக்ஸு, அதுக்கப்புறம் இஜெட் ப்ளஸ்ஸு, இஜெட் எக்ஸ் மைனஸு அப்படின்றது எல்லாமே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இஜெட் ப்ளஸ்ஸு, இஜெட் மைனஸு, எக்ஸ் ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வந்து எப்படி மூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா சிடபிள்யூன்னு போட்டிருக்கோம். சிடபிள்யூங்கிறது கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஸ்டாப், அதுக்கப்புறம் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதோட கோடிங் இதெல்லாம் எப்படி நம்ம போட்டு எப்படி இதெல்லாம் ரொட்டேட் பண்ணுறது, எப்படி செய்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபீட் ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போது மிஷின் ஓடிட்டுருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு இடத்த வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபீட் ஹோல்டு யூஸ் ஆகும். சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டோம் அப்படின்னா அதை வந்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மோட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மோட் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா எடிட், சிங்கிள் ஆட்டோ கவுண்ட், எம்டிஐ அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிஸு, ஜாக் மோடு, 0 ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எல்லா ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக ஃபீட் ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபீட் ரேட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 150 வரைக்கும் போகும். இதை நம்ம வந்து மாற்றிக்க முடியும். நமக்கு தேவையான மாதிரியான ஃபீட் ரேட்டில் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இந்த ஃபீட் ரேட்டு எப்படிலாம் நம்ம வந்து மாற்றலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஓவராலாக இதில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நம்ம இந்த இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேப்பிட் ஓவர் ஃபீட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஓவர் ஃபீட் ரேட் அப்படி இருக்கும். அதாவது என்னென்னா, ஸ்பிண்டிலோட ரொட்டேட்டிங் ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்கணும், கட்டிங் ஃபீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து இதுக்கு தனித்தனி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்டில் ஸ்டெப்பு ஃபீடுன்னு இருக்கும் பார்த்திங்களா. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஸ்டெப் ஃபீடுங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம மேனுவலாக நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அது எவ்வளோ வந்து மூவ் ஆகணும், அது வந்து மைக்ரானில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மைக்ரானில் மூவ் ஆகணும், 1 மைக்ரான் மூவ் ஆகணும், இல்லைனா 10 மைக்ரான் மூவ் ஆகணும், இல்லைனா 100 மைக்ரான் மூவ் ஆகணும் அப்படின்ற இதை வந்து கண்ட்ரோலை மாற்றுறதுக்கு தான் அந்த மேன் ஹேண்டில் ஸ்டெப் அப்படி இருந்துச்சு.
அது நான் அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைரக்ட் இண்டெக்ஸ் ஆன் அப்படின்ற பட்டன் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம டூல் ஸ்டேஷனை நமக்கு தேவையான மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அது நம்ம டூல் டரட் இருக்கும். டூல் டரட்டை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. டரட் அன்க்ளாம் இது என்னென்னா, இப்போ சப்போஸ் டரட்டில் ஏதாச்சும் ஒரு எரர் வரும்போது இந்த பட்டன் யூஸ் பண்ணி இது கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிஷின் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிஷின் ரீசெட் நார்மலாக இப்போ ஒரு மிஷின் ப்ரோக்ராம்லாம் பாதியில் இருக்கும்போது நம்ம இது பண்ணுறது, ரீசெட் பண்ணிக்கிறது. மிஷின் அப்நார்மல் கண்டிஷனில் ஒரு டைம் நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் பட்டன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்டார்ட்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். இந்த க்ரீன் கலர் பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கூல் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும். கூல் அண்ட் ஆன் எதுக்குன்னா, நம்ம இப்போது கட் பண்ணும்போது உருவாக்குற அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் ஆயில் வர்றதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான இடங்களில் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லூப் இன்ச்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த லூப் இன்ச் பட்டன் பார்த்திங்கன்னா, மிஷின் மூவ்மெண்ட் ஆகும்போது அதோட உராய்வுகளை குறைக்கிறதுக்காக அந்த லூப் இன்ச் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் லூப்ரிகேஷன் லூப்ரிகேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, இப்போது ஹேண்டில் வீல் ஒன்று இருந்துச்சு. இந்த ஹேண்டில் வீல் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான மாதிரி ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் வீல் யூஸ் ஆகுது. இப்போ ஓவராலாக நான் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸை பற்றியுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த